வணக்கம் நண்பர்களே. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 அன்னைக்கு விடிய காலையில் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆன நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா 3 தடவை அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு டைமாக நடந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 120 பேருக்கு மேலே வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கிராமமே வந்துட்டு எங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மக்கள் என்ன ஆனாங்கன்றதும் இது வரைக்கும் புரியலன்ட்டு அங்கே மீட்பு குழுவினரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து மீட்டுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இருட்டுற பகுதிகள், அதனால் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் ரொம்ப நேரம் வந்துட்டு மீட்பு பணிகளை ஈடுபட முடியல அப்படின்றதும் அங்கே ஒரு கருத்து சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு படை, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் மீட்பு படை, போலீஸு, அது இல்லாமல் ஹெலிகாப்டர்ஸ்லாம் வச்சு மீட்கிறது எல்லாமே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மீட்டுகிட்டே இருந்தாலும் மக்கள் வந்துட்டு ஃபுல்லாக மீட் பண்ணிக்க அங்கே முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிணங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆற்றுல வந்து அப்படியே மிதந்துட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயநாட்டில் 2019 இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்போவும் 100கணக்கான மக்கள் இறந்தாங்க. அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட டைமாக வந்து சொல்லப்பட்டது. அதுக்கும் மேலே வந்து இப்போ வந்து திருப்பி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இருக்கிற இதுலேயே மேப்பாடி, சூரன்மலை, முண்டகை, இந்த 3 இடத்துல தான் வந்துட்டு பெரிய பாதிப்புகள் உண்டாகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு எல்லாருமே வந்து அந்த ஒரு கண்டினியூஸாகவே பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது. சரிங்களா, அங்கே அதிக மழை பெஞ்சிருக்கு. கேரளாவில் வந்து தென்மேற்கு பருவமழை பயங்கர தீவிரமாகவே பெஞ்சிட்டு இருக்கு. இந்த இடம் ரொம்ப அதிக மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கனால அங்கே வந்து பெரிய பாதிப்புகள் உண்டாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 இடம் சொன்னல, இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கிராமங்கள்லையும் கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்துட்டு நைட் என்ன செய்வோம், மழை அதிகமாக பெய்யுதுன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருப்போம். சரிங்களா, ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சரி இதுக்கப்புறம் எதுவும் வெளியே போனோம் அப்படின்ட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்த டைமில் மிட்-நைட் 1 o'clock விடிய காலை 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிலச்சரிவு வந்து முண்டகையில் ஆயிருக்கு. அங்கே ஆன ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சூரல்மலையில் வந்துட்டு தங்க வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ஷாக் இருந்துச்சுன்னா காலையில் விடிய காலை 4 மணிக்கு பார்த்திங்கன்னா சூரல்மலையிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த தங்க வச்சாங்களே விடுதி, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க மண்ணில். இந்த அளவு வந்துட்டு அங்கே நிலச்சரிவு பயங்கரமாக இருக்குது. அதனால் எங்கே பார்த்தாலும் கரண்ட் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்ருக்காங்க. இருந்தாலும் அங்கே மக்களுடைய அழுகுரல் அதிகமாக கேட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலங்களை இணைக்கிற இந்த இடத்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா முண்டகையில் வந்து இருக்கிற பாலத்தை வந்து மொத்தமாக இந்த நிலச்சரிவு வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதில் இந்த காற்றாட்டு வெள்ளம் வந்து பாறைகளெல்லாம் ஊட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மொத்தமாக அந்த பாலத்தையே காலி பண்ணிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன 8 மீட்டர் இருக்கிற ஆற்றுல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளம் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. இந்த ஆற்றோட பேர் என்ன பார்த்திங்கன்னா சுழல் மாலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டர் ஆகலாம் தான் அதோடைய மொத்த இது லென்த்து. ஆனால் அதெல்லாம் தாண்டி காற்றாட்டு வெள்ளம் வந்து பயங்கரமாக அடிச்சுன்னு போயிட்டே இருக்குது. பாலத்தை எல்லாத்தையும் நொறுக்கிடுச்சு. அதனால் வந்துட்டு முண்டகையிலேருந்து அதுக்கு அடுத்த இடம் பார்த்திங்கன்னா அட்டமலை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வழியே இப்போ இல்லைன்றாங்க. அட்டமலையில் இருக்கிற மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது இன்னும் தெரியல அப்படின்றாங்க. இங்கேயே மீட்பு பணிகள் பண்ண முடியல, பாலம்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்து வழியே இல்லை அப்படின்றாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள். சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடமாநில அஸ்ஸாம் அங்கேருந்து வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே குடும்பமாக தங்கி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இப்போ அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன அப்படின்றது தெரியாத அளவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி வந்துட்டு நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறோம், வேறு என்னென்ன உதவிகள் நீங்கள் தேவைன்னு கேட்டாலும் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் இறந்தவங்க எல்லாருக்கும் 2 லட்சம் நிதியுதவியும், அடிப்பட்டவங்களுக்கு 50,000 நிதியுதவியும் கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு பேரிடர், அதாவது கேரளா அரசு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை வந்துட்டு பேரிடராக அறிவிக்கணும், அப்போ தான் வந்துட்டு நிதியுதவி அதிகமாக கிடைக்குன்றதுனால பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்றது இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க, விசிட் பண்ணிவிட்டு என்னன்றது முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அங்கே சூழ்நிலை மக்கள் உயிரோடு இருக்கிற மக்களை மீட்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும்போது அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மக்களை வந்துட்டு எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றது இனிமேல் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிராமங்கள் 3 கிராமங்கள் அழிஞ்சிச்சுன்றாங்க. எல்லாமே மண் மூடி இருக்கனால உள்ள மக்களும் புதஞ்சிருக்குவாங்க. அதனால் வந்துட்டு அவங்கள மீட்கும் போது தான் உண்மையான கணக்கு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இது கவுண்ட் எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா முண்டகை பகுதியில் வந்து 3000 பேர்கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தால் சொல்கிறாங்க. அந்த இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாத அளவு அங்கே இப்போ வந்து சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய குடும்பங்கள் என்ன பண்ணுதுன்றதையும் கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த ஆற்று வெள்ளம் பாலங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போனதுனால இப்போ அதெல்லாம் வந்துட்டு தாண்டி போய் மீட்பு பண்ணுறதும் வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. அங்கே சீக்கிரமாக இருட்டிடுற மாதிரி சூழ்நிலை, ஏன்னா அங்கே கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்கும்.
அப்படி இருக்கிற இடத்துல வந்து இப்போ எப்படி மீட்பு பண்ண போகிறாங்கன்றது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கேரளா வந்து எதுக்கு வந்து ரொம்பவே பேர் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயற்கை சூழல் தான் ரொம்ப பேர் போனது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. இங்கே பெய்கிற மழையினால் நிறைய கிராமங்கள், நிறைய ஊர்கள், நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே மழை பெய்யலைன்னா ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். மழை இல்லைன்ற வறட்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்குள்ள இருக்குது. அப்படி இருக்கிற இந்த அழகான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற வயநாடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து அங்கே போயிருப்பீங்க. அது வந்து வயநாடு வந்து ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு ஏரியா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் நிறையா இருக்கும். அங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயன்றது இந்த தேயிலை தோட்டங்கள், டீ, காஃபி, அந்த மாதிரி ரப்பர் தொழில், அந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாகவும் வந்து இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, வயநாடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுற ஒரு இடம் தான். அது வந்து எல்லாருமே வந்துட்டு இந்தமாதிரி பெருமழை வரும்போதெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் விஷயம். ஆனால் 2018க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் மெயினாக இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து கேரளா வந்து பர்டிகுலர் கேரளா வந்து ரொம்பவே பாதிப்புகளை பார்க்குறாங்க. என்னென்ன இதுன்னு பார்த்திங்கன்னா, 2018 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 அப்போ அவங்க வந்து அங்கே பேஞ்ச பெரும் மழையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 480 பேருக்கு மேலே இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆகஸ்ட் 8 வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் 120 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இது இல்லாமல் 2020 ஏற்பட்ட நிலச்சரிவில் 66 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் மேலே கவுண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ஜூலை டு ஆகஸ்ட் அந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மழைப்பொழிவு ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப ஹெவியாக பெஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, 2018க்கு முன்னாடிலாம் வந்து இந்தளவு உயிர் சேதம் இல்லை. அதனால் லைட்டாக நிலச்சரிவு ஏற்படும், ஆனால் பாதிப்புகள் பெருசாக இருக்காது. ஆனால் ஏன் 2018க்கு மேலே இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்படுது? அது மட்டும் இல்லாமல் இந்த வயநாடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 58 இங்கே இருக்கிற அந்த வயநாட்டில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 58.52% வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் தான் அங்கே சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுனா நார்மலான நிலச்சரிவு பாறைகளே உருளும் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன ரீசன், எதனால் வந்துட்டு நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்றத நான் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வயநாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஃபஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின், அது வந்து மறுக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சாதாரண ஒரு இதில் நம்மள வந்து 30 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கர ஹெவின்னுவாங்க. இங்கே வந்து 572 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா எந்த அளவு வந்து தண்ணி இருக்கும், எந்த அளவு வந்துட்டு அதோடைய வேகம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அசூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஹெவி ரெயின் அதுவும் கண்டினியூஸாக பெஞ்சிருக்கு. அதனால வந்துட்டு அங்கே வந்து அதை இயற்கை நம்மளால் இந்த காலத்துலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. இயற்கை வந்து அது அப்படியே போயிட்டே இருக்கும். இயற்கையை தடுக்கிற சக்தி யாருக்குமே என்ன தான் நம்ம பண்ணாலும் சரி இயற்கையை தடுக்க முடியாது. அது நினச்சதுன்னா நினச்சது தான். அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2015லேருந்து 2022 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த நிலச்சரிவில் 59.2% வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தாங்க நடந்திருக்கு. ஸோ அப்போ எந்த அளவு கேரளாவில் நிலச்சரிவு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிலச்சரிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாறையோ இல்லைன்னா குப்பையோ இல்லை பூமியோ வந்து பார்த்திங்கன்னா சாய்வான பகுதியை நோக்கி நகர்றது தான் வந்துட்டு நிலச்சரிவு. இது எல்லாருக்குமே ஓரளவு ஐடியா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படின்னா அங்கே மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு கீழே கிரிப் இல்லாதனால அப்படியே வந்து கீழே சாஞ்சிடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புவியியல் ரீதியாக ஒரு பாறை வந்து பார்த்திங்கன்னா கீழே மண்ணுடைய ஸ்ட்ராங்னஸ் இல்லை அப்படின்னா, மண் படிவம் இல்லை அப்படின்னா பாறை என்ன ஆகும்னா கீழே உள்ள ஆரம்பிக்கும். இப்போ நம்மளே நார்மலாக பார்த்துருக்கோம், கல் அப்படி வச்சுருக்கோம், அது கீழே நல்லா பாதி புதஞ்சிருந்தது அப்படின்னா உழாது. அந்த இது மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த மண்ணெலாம் வந்து காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாறை வந்து அப்படியே உருண்டும்ல. ஸோ அந்த மாதிரி மண்ணுடைய இது வந்து ஸ்ட்ராங்னஸ் கீழே இல்லைன்னா இந்த பாறைகள் வந்துட்டு உருளுது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறட்சியால் அதாவது மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுறது. வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கனால மரங்கள் வந்துட்டு அங்கே இல்லாமல் இருக்குது. மரங்கள் இல்லைனாலே மண்ணுக்கு வந்து பிடிமானம் இருக்காது. இதுதான் வந்துட்டு இயற்கையோட இது. மரங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதோடைய வேர்கள் என்ன பண்ணுன்னா அதோடைய மண்ணை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி வைக்கும். மரங்கள் வெட்டப்படுவதும் மரங்களுடைய வேர்கள் அங்கே இல்லாமல் இருக்கிறதும் வந்துட்டு இயற்கையாக அந்த இடத்துல வந்து மண்ணோடைய கிரிப்னஸை வந்துட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மண் வந்து சரியாக ஆரம்பிக்குது. இது ஒரு ரீசன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறதுக்காக மரங்களை வெட்டி அந்த நிலம் வேணும்ல, விவசாயம் பண்ணணுன்னா காடுகளை வந்து அழிக்கிறாங்க.
அந்த காடுகள் இருந்த இடத்துல விவசாயம் பண்ணணுன்றனால என்ன பண்ணுறாங்கன்னா டீ எஸ்டேட் இதெல்லாம் கொண்டு வரதுக்காக மரங்களை அழிச்சிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக விவசாயம் பண்ண ட்ரை பண்ணாங்க. விவசாயம் பண்ணுறதுனால மரங்கள் கிரிப் ஆகுமானா ஆகாது. மரங்களுடைய வேர்கள் தான் வந்துட்டு மண்ணை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி வைக்கும். விவசாயம் பண்ணும் போதும் மரங்களை அழிக்கிறதுனாலையும் அங்கே வந்து நிலச்சரிவு ஏற்பட காரணமாகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அங்கேயும். அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டிடங்கள் அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா ரெசார்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கட்டிட்டு அங்கே வந்து மக்கள் வந்து அந்த கிளைமேட்ஸ்க்காக அப்போ வந்து தங்குற வசதிகளை லீவ் டேஸில் ஹாலிடேஸில் வந்து தங்குறதுக்கு வசதியாக வந்து ரெசார்ட் நிறையா உருவாகிறதுனால மரங்கள் வெட்டப்படுகிறது. திருப்பி திருப்பி எங்கே வருது பார்த்திங்கன்னா மரங்கள் வெட்டுறாங்க. மரங்களை வெட்ட வெட்ட அங்கே கான்க்ரீட் இது வர வர அங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன செடிகளை போட அதெல்லாம் வந்துட்டு மண்ணுடைய கிரிப்னஸை பாதிக்கிறதுனால நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு மரங்களை வெட்டிடுறாங்க. நிலச்சரிவு அப்போ ஏற்பட்டுகிட்டே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டினோன்னும் மண்ணுடைய தன்மை வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த இதுக்கு முன்னாடி இந்த கிரிப்னஸ் அப்படியே இருக்கும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்குது. மழை அதிகமாக பெஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு பைப் லைன் வந்து இப்போ பூமியில் வந்து பைப் லைன்ஸ்லாம் நம்ம இதில் நிறைய பேர் பார்த்துருப்போம். சரிங்களா? நிறைய குழாய்கள் வந்து பதிப்பாங்க. பைப் லைன் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பள்ளம் நோண்டுவாங்க, பைப்பை வைப்பாங்க, திருப்பி மண்ணை மூடுவாங்க. பழைய கிரிப்பு அதாவது பைப் லைன் போடுறதுக்கு முன்னாடி இருந்த மண்ணுடைய கிரிப்னஸ் வந்து பைப் லைன் போட்டதுக்கப்புறம் மேலே மூடினதுக்கப்புறமும் அந்த இடத்துல அதே கிரிப் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த மண் வந்து உள்ளே இறங்கும். நீங்களே பார்த்துருவீங்க. பைப் போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மண்ணு கொஞ்சம் உள்ளே இறங்குறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கிரிப்னஸ் பழைய கிரிப்னஸ் வந்து அங்கே இருக்காது. இதுதான் வந்துட்டு இங்கே நடக்குது. இப்போ மழை வந்து ஹெவியாக பெய்யுது. மரங்கள் வந்து அங்கே இல்லை. ஸோ மண் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த மண்ணுடைய இறுக்கத்தன்மை வந்துட்டு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மண்ணே வந்து மழை பெய்யுதில்ல, மழை பெய்ய என்ன ஆகும்னா அந்த மண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாயில் பைப்லைன், அதாவது மழையே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைப்லைன் மாதிரி உள்ளே வந்து ஹோல்ஸ் போட அந்த இதில் தண்ணி இறங்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி இறங்கி 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 என்ன ஆகும்னா மண்ணுடைய கிரிப்னஸ் எல்லாமே போயிட்டு மண் வந்து கீழே உழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரெடியாக இருக்கும்போது மரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மரத்தோட வேர் வந்து அந்த மண்ணை வந்து பிடிச்சி வச்சுருக்கும். சரிங்களா? ஆனால் மரம் இல்லை, மண்ணும் வந்து கிரிப்னஸ் போக ஆரம்பிக்குது. பெருமழை பெய்ய ஆரம்பித்தோணும். பெருமழை, மரங்கள் இல்லாதது. ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு மெயினான ரீசனாக இந்த நிலச்சரிவுக்கு சொல்லப்படுகிறது. இது ரெண்டுமே வந்து வயநாட்டில் இந்த ஏரியாக்களில் நிறைய இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா நிலச்சரிவுகள் 2018க்கு மேலே ரொம்பவே அதிகமாக நடந்துட்டுருக்கு. என்ன தான் வந்துட்டு கேரளா வந்து இயற்கை சூழல் நிறைந்த பகுதி அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு மலை பிரதேசமாக இருக்கும்போது என்ன அப்படின்னா மரங்கள் அதிகமாக இருக்க வேண்டியது. மலைனால எப்படின்னா இப்படி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். கன்ஃபார்மாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுக்கு இடங்கள் தான் நிறையா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக மரங்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் நிலச்சரிவை தடுக்க முடியுன்றது இப்போ நமக்கு இயற்கை உணர்த்தின்னு இருக்குது. மரங்களை அதிகமாக வளர்க்காத வரையும், அதாவது இல்லை நான் ரோடு போடுறேன், நான் வந்து ரெசார்ட் கட்டுறேன், நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நிலத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதை ஒரு சைடாக கொண்டு போனோம்னா வீடு கட்டிட்டு இது மாதிரிலாம் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்தமாரி பாதிப்புகள் அதிகமாக நம்ம இன்னும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். இயற்கையை மீறி நம்மளால் செய்ய முடியாதுன்றது இது ஒரு சான்றாக இப்போ வந்து இயற்கை நமக்கு சொல்லியிருக்கு. அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் எல்லாருமே வந்து முடிவு பண்ணி மரங்களை அதிகமாக வளர்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகளை வந்து சந்திக்கிறது குறையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.